ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆன்லைன் மூலமாக வில்லங்க சான்று எடுப்பதில் புதிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnreginet.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, பத்திரப்பதிவுத்துறை சார்பில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே எல்லா சர்வீஸுமே இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மின்னணு சேவைகள்னு. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வில்லங்க சான்று அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வில்லங்க சான்று விவரம் பார்வையிடுதல்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு பார்த்தோம் ஒரு 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க வில்லங்க சான்று பார்க்குறதுக்கு. இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நிறைய ஆப்ஷன் மேலே கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ இதான் உங்களுக்கான ஒரு புதிய அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இன்னும் நீங்கள் எலாபரேட்டாக சர்ச் பண்ணணும், ஸோ சீக்கிரமாக சர்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மேலே இந்த சர்ச் ஆப்ஷன் எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நம்ம பார்த்தா நார்மலாக பழைய முறையில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஒரு 100 பேஜ் 200 பேஜுக்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா மெயிலுக்கு தான் பார்த்தா அனுப்புவாங்க. உடனே உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. இந்தமாரி மெயிலுக்கு தான் அனுப்புவாங்க. அதிக பேஜஸ் இருந்தால், கம்மியான பேஜ் இருந்தால் உடனே உங்களுக்கு பார்த்தா டவுன்லோட் ஆகிடும். பட் அதிக பேஜ் ஒரு 70 பேஜ்லேருந்து ஒரு 500 பேஜுக்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மெயில் மூலமாக தான் சென்ட் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ இப்போ பார்த்தா நிறைய ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா சர்ச் ஆப்ஷன் கொடுத்ததால உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும் அப்படின்றத பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எந்த மெத்தட்னா, புலையின் வாரியாக, அதாவது உங்கள் சர்வே நம்பர் தெரியும் அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் மூலமாக ஃபஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த கட்டமாக ஆவணம் வாரியாக, அதாவது உங்கள் பத்திரத்துக்கான டாக்குமெண்ட் நம்பர் தெரியும் அப்படின்னா ஸோ டாக்குமெண்ட் நம்பரை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ சார் பதிவாளர் அலுவலகம் என்ன, ஸோ அதுக்கான டாக்குமெண்ட் நம்பர், ஆவண நம்பர் என்ன, பத்திர நம்பர் என்ன, ஸோ எந்த வருஷம் அந்த டாக்குமெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க, டாக்குமெண்ட் டைப் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி டாக்குமெண்ட் இருக்குது, குறிப்பனை நகலா திருவழிப்பா, அந்த மாதிரி எந்த நகல் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு ஸோ கீழே கேப்சா கொடுத்துருக்காங்க என்ட்ரு பண்ணி தெரிய கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் டாக்குமெண்ட்டில் கொடுத்துருக்க நம்பருக்கான எல்லாமே உங்களுக்கு ஸோ அது வரைக்கும் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த குறிப்பிட்ட என்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கான்ற வரைக்கும் நீங்கள் தெளிவாக ஸோ வில்லங்கம் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கட்டமாக மனை அடுக்குமாடி குடியிருப்பு. ஸோ மனைக்கு தனியாக, அடுக்குமாடி குடியிருப்பு தனியாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ மனை வச்சுருக்கவங்க உங்களுக்கான ஈஸியாக நீங்கள் தனியாக சர்ச் பண்ணிக்கோங்க. அதேமாரி அடுக்குமாடி குடியிருப்பு வச்சுருக்கவங்க அதுக்கு நீங்கள் தனியாக சர்ச் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மண்டலம், ஸோ எந்த மண்டலத்தில் இருக்கீங்க, நெக்ஸ்ட்டு மாவட்டம், எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க, எந்த சார் பதிவாளர் அலுவலகம் அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணிட்டு எந்த தேதியிலேருந்து ஆரம்ப நாள், எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் வில்லங்கம் வேணுமோ அதுக்கான டேட்டை நீங்கள் குறிப்பிட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆரம்ப நாள் எந்த தேதியிலேருந்து வேணும், அதுக்கப்புறம் முடிவு நாள் ஸோ பிஃபோர் டேட், இன்றைக்கினா இதுக்கு முன்னாடி நாள் தேதி தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். போட்டுட்டு ஸோ கிராமம் கேட்டிருக்காங்க, உங்கள் கிராமத்தை சைட் பண்ணிட்டு புலையன் சர்வே நம்பர் மற்றும் சப்டிவிஷன் நம்பரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸோ அதுக்கு கீழே மனை எண் கேட்டிருக்காங்க பாருங்க, உங்களுடைய மனை எண்ணை நீங்கள் குறிப்பிட்டு இருக்கணும். ஏன்னா நீங்கள் பார்த்தா இப்போ நிறையா ஃப்ளாட் மூலமாக நீங்கள் மணலாக வாங்கியிருக்கீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்குமே பார்த்தோன்னா மொத்தமாக தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேஜ் கிட்டத்தட்ட 100-200 பேஜ் கிட்ட போகும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்குது. மனை, ஸோ உங்கள் மனை எப்படி கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மனை எண்ணானது எண் எழுதினை கொண்டிருப்பின் எண்ணினை மட்டுமே குறிப்பிடவும். எடுத்துக்காட்டாக மனை எண் 15 நார்த்து அல்லது 15 ஒன்று அல்லது 15 வடக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த 15 மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த ஏ என்ட்ரு பண்ண தேவையில்ல, நார்த்து வடக்குன்னு இருக்கிறது நீங்கள் என்ட்ரு பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் 15 மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதுமானது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நிறையா இருக்குது, தனித்தனி நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் சேர்க்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி இன்னொரு நம்பரை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் மனைக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்க இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்துங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஓவராலாக இருக்கிற எல்லாத்தையுமே தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இப்போ உங்கள் செப்பரேட் மனைக்கான வில்லங்கத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க. அதேமாரி தான் அடுக்குமாடிக்கும். ஸோ மனைனா மனை கொடுத்துக்கோங்க, அடுக்குமாடினா அடுக்குமாடிக்கான நம்பரை நீங்கள் கொடுத்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு மனையன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே அடுக்குமாடி குடியிருப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் சேம் அதே மாதிரி தான் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு கேப்சா கொடுத்துட்டு தேடுக அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான
வில்லங்க சான்று வந்து பார்த்தா ஓப்பன் ஆகிடும். ஓகே, அதுக்கடுத்து ஃபைனலாக வார்டு பிளாக் வாரியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வார்டு பிளாக் வாரியாக நீங்கள் செக் பண்ணலாம். இது யாருக்குன்னா நகர சர்வேயில் பதிவு செய்யப்பட்ட ஆவணம், உட்பிரிவு விவரங்களை வார்டில் பார்க்க தொகுதி வாரியாக வில்லங்க சான்றுகள் தேர்தல் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நகரத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கிராமப்புறம் இருக்கவங்க பயன்படுத்தி பாருங்கள். பட் நகரத்தில் இருக்கிற மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் மண்டலம் என்ன, மாவட்டம் என்ன, சார் பதிவாளர் அலுவலகம் என்ன, ஆரம்ப நாள் எந்த தேதியிலிருந்து எந்த தேதிக்கும் வில்லங்க சான்று வேணும் என்ட்ரு பண்ணிட்டு இதில் போயிட்டு தான் உங்களுக்கான புலையன் பிளாக் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளாக் என்ன அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. ஸோ வார்டு வைஸாக பிளாக் வைஸாக நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ அல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. 2 ஆப்ஷன்ஸ் கிட்டே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஆன்லைனில் அப்டேட்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தா நீங்கள் இன்னும் ஈஸியாக தெரிஞ்சுக்கணும், ஈஸியாக உங்களுக்கான வில்லங்க சான்று கிடைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த ஒரு புதிய அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நல்ல இன்ஃபர்மேஷன் தான். இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் நார்மலாக சர்ச் பண்ண எக்கச்சக்கமான பேஜுகள் போகும். ஸோ ஒரு சர்வே நம்பர் கொடுத்துறீங்க அப்படின்னா அதில் சுற்றி இருக்க சர்வே நம்பருக்கான விலங்கமும் வந்து காமிக்கும். பட் இப்போ வந்து நீங்கள் உங்கள் மனைக்கு உங்கள் குடியிருப்புக்கு மட்டும் தனித்தனியாக நீங்கள் சர்வே நம்பரை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் மண்டலம் என்ன, அதுக்கப்புறம் உங்கள் மாவட்டம் என்ன, எந்த சார் பதிவாளர் அலுவலகம் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தா சைட் பண்ணுற மாரி இருக்கும். சைட் பண்ணிட்டு ஆரம்ப நாள் என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதேமாரி முடிவு நாள் என்ன அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணிட்டு எந்த கிராமமோ அந்த கிராமத்தை நீங்கள் கொடுத்துட்டு சர்வே நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ சர்வே நம்பர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிட்டு சேர்க்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் ஆகிடுச்சு. இன்னும் நிறையா சர்வே நம்பர் இருக்குது அப்படின்னா ஒவ்வொன்றா எல்லா சர்வே நம்பருமே நீங்கள் ஆட் பண்ணிட்டு சேர்க்க கொடுத்ததுக்கப்புறம் எல்லா சர்வே நம்பருமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிட்டு தேடுக அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இங்கே சொருக்கும் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கான PDF டவுன்லோட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் வில்லங்க சான்று உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டாக்குமெண்ட் நம்பர் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எவ்வளோ இடம் வாங்கியிருக்காங்க, யார் பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதான் உங்களுக்கான வில்லங்க சான்று. ஸோ வில்லங்க சர்டிஃபிகேட்டில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பல்வேறு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா வில்லங்க சான்று வந்து பயன்படும். ஸோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியாதவங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு தேடுதல் காலம் இல்லை அப்படின்னு காமிச்சிச்சுன்னா ஸோ நீங்கள் கொடுத்த பீரியட் நீங்கள் கொடுத்த சர்வே நம்பருக்கு எந்த வில்லங்கமும் ஒன்றும் பதிவாகலன்னு அர்த்தம். ஸோ அதன் காரணமாக தான் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ இதாங்க உங்களுக்கான புதிய இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா ஆப்ஷனுமே பயன்படுத்தி பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டுமே கொடுக்காதீங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் கொடுத்து பயன்படுத்தி பார்த்து உங்களுக்கான வில்லங்க சான்றை டவுன்லோட் பண்ண பாருங்கள். ஸோ ரொம்ப அதிக பேஜ் போகுதுன்றவங்க நீங்கள் மெயில் அனுப்புனீங்க, மெயில் கேட்கும் கீழே அந்த மெயில் ஐடி கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா ஒரு 5 to 6 ஹவர்ஸ்க்குள்ளே உங்கள் மெயிலுக்கு ஸ்பேமில் செக் பண்ணுங்கள், ஸ்பேமுக்கு தான் அனுப்புவாங்க. ஸோ ஸ்பேம் மெயிலுக்கு வந்து வந்திருக்கும், அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதிக பேஜ் இருந்தால் மட்டும்தான் மெயிலுக்கு அனுப்ப சொல்லுவாங்க. கம்மி பேஜ் இருக்குன்னா உங்களுக்கு உடனே வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.